ஜனவரி 1, 2026 நாள் குறித்த இந்தியா. தங்க மார்க்கெட்டே குலுங்க போகுது, ஸ்டன்னாகி நிற்கும் ட்ரம்ப். ஜனவரி 1, 2026 முதல் பிரிக்ஸ் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்கிறது. உலக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இச்சமயத்தில் அமெரிக்காவின் அணுகுமுறைகளால் இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் எதிர்பாராத விதமாக ஒன்றிணைந்துள்ளன. இந்த 3 நாடுகளையும் ட்ரம்ப் எதிர்ப்பதால் 3 நாடுகளும் நெருக்கமாகி உள்ளது. இது தங்க மார்க்கெட் தொடங்கி கச்சா எண்ணெய் மார்க்கெட் வரை பல உலக மார்க்கெட்டில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இந்தியா தலைமை பொறுப்பை ஏற்பது பிரிக்ஸ் அமைப்பின் முக்கியத்துவத்தை மேலும் கூட்டியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகள் மீது 100% வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மிரட்டியது இந்த பிரிக்ஸ் நாடுகளை ஒன்றிணைத்து உள்ளது. அமெரிக்காவுக்கு பிரிக் கூட்டமைப்பு மீது உள்ள அச்சத்தை இது தெளிவாக காட்டுகிறது. அரசியலில் ஒரு நாட்டின் பேச்சுவார்த்தை வலிமையை கச்சா எண்ணெய் உற்பத்தி, தங்க இருப்பு, பொருளாதார பலம், உணவு தன்னிறைவு ஆகியவை தீர்மானிக்கின்றன. இந்த 4 முக்கிய அம்சங்களிலும் 11 பிரிக்ஸ் நாடுகள் கணிசமான பங்கை கொண்டுள்ளன. மேலும் அமெரிக்க டாலரின் உலகளாவிய மேலாதிக்கத்திற்கும் இந்த குழு தொடர்ந்து சவால் விடுத்து வருகிறது. உலகளாவிய எரிசக்தி ஆய்வு 2025 அறிக்கையின்படி 2024ஆம் ஆண்டில் உலக கச்சா எண்ணெய் உற்பத்தியில் சுமார் 42% பிரிக்ஸ் நாடுகள் கூட்டாக உற்பத்தி செய்துள்ளன. சவுதி அரேபியா மற்றும் ரஷ்யா தலா 11%க்கு மேல் பங்களிக்க ஈரான், சீனா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளும் இதில் முக்கிய பங்காற்றுகின்றன. சில நாடுகள் மீதான தடைகள் நீக்கப்பட்டால் இந்த உற்பத்தி கணிசமாக அதிகரிக்கும். மத்திய வங்கிகளால் பராமரிக்கப்படும் உலகளாவிய தங்க இருப்பில் சீனா மற்றும் ரஷ்யா இணைந்து 14%க்கும் மேலாக வைத்துள்ளன. உலக தங்க கவுன்சில் தகவல்படி அனைத்து பிரிக்ஸ் நாடுகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட 20% தங்க இருப்பை கொண்டுள்ளன. வீடுகளில் உள்ள தங்க இருப்பையும் சேர்த்தால் இந்தியாவின் பங்களிப்பு பல நாடுகளை விஞ்சிவிடும். அடுத்த ஆண்டு மேலும் தங்கம் விலை உயரும். அப்போது பிரிக்ஸ் நாடுகளின் மதிப்பு மேலும் உயரும். உலக வங்கியின் 2024 தரவுகளின்படி சீனா, இந்தியா, பிரேசில், ரஷ்யா ஆகியவை உலகின் முதல் 11 பெரிய பொருளாதாரங்களில் அடங்கும். 2024ஆம் ஆண்டில் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட 29%ஐ வசம் கொண்டிருந்தன. உறுப்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் புதிய நாடுகள் சேர்க்கையால் பிரிக்ஸ் பொருளாதாரத்தின் அளவு கடந்த சில ஆண்டுகளில் கடுமையாக அதிகரித்துள்ளது. போர்கள், இயற்கை சீற்றங்கள், அதிக பணவீக்கம் அல்லது வெளி பொருளாதார அழுத்தங்களின் போது உணவுதான் முதலில் பாதிக்கப்படும். மனிதர்களின் மிக அவசியமான தேவையாக இருப்பதால் உணவு தன்னிறைவு மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதை கணிசமாக குறைக்கிறது. இந்தியா மற்றும் சீனா முக்கிய உணவு உற்பத்தியாளர்களாக இருப்பதால் உலக உணவு உற்பத்தியில் கிட்டத்தட்ட பாதியை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளன. சீனா மட்டும் 24%, இந்தியா சுமார் 12% உற்பத்தி செய்கின்றன. டொனால்டு ட்ரம்பின் மோசமான வரி கொள்கைகளுக்கு பிறகு பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்குள் ஒத்துழைப்பையும் வர்த்தகத்தையும் அதிகரிக்க தங்கள் உத்திகளை மாற்றியமைத்தன. முக்கியமாக இந்தியா, ரஷ்யா நெருக்கமாகியுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஜனவரி 1, 2026 முதல் பிரிக்ஸ் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்கிறது. இது தங்க மார்க்கெட் தொடங்கி கச்சா எண்ணெய் மார்க்கெட் வரை பல உலக மார்க்கெட்டில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது.